நீர் வந்து தேங்கி நிற்கும். சப்போஸ் நம்ம மழையே அதிகமாக யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து அதிகமாக நிற்காம அது வந்து கீழே வந்து உறிஞ்சி நிலத்துக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் திறனை அதிகரிக்கவும், நோய்களை தடுக்கவும், சூழல் தரத்தை பராமரிக்கவும் பெரிதும் உதவுகிறது. முதலில் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கடற்புல் மற்றும் கடல் பசுக்கள் ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் இணைப்பு. கடலில் வாழும் கடல் பசுக்கள் மற்றும் கடற்புற்கள் குறித்த சில தகவல்களை நாம் காண்போம். ஸோ இன்னைக்கு வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழைக்காலம் ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு செய்கிற முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று மீன், அதில் நத்தைகள் சாப்பிடும். ஸோ எங்கே போனாலும் எந்த சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் நமக்கு கிடைக்கிற புதுமையான உணவுப் பொருட்கள் மீன், அதில் நத்தைகள் இருக்கும். நம்ம காலங்காலமாக சாப்பிட்டு வர நத்தை பார்த்தாலும் பேச போகும் தலைப்பு மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல். நாம் அனைவரும் அறிந்தது போல் கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் இருந்து தினமும் 1000 கணக்கான கண்மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. அதில் ஏற்றுமதி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இறால் ஏற்றுமதி. இந்த இறால் ஏற்றுமதிக்கு காரணம் நம்முடைய நாட்டில் இறால் வளர்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த இறால் வளர்ப்பு குளங்கள் இதில் முக்கியமாக பசிபிக் வெள்ளை இறால் இன வளர்ப்பு அதிகமாக உள்ளது. உடல் நலம், ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிய அனைத்தும் புரவலன் காரணிகள் உள்ளடங்கும். அடுத்ததாக நோய்க்கிருமிகள். இவற்றுள் அடுத்ததாக சுற்றுச்சூழல். முக்கியமாக சுற்றுச்சூழல் என்னும் பார்க்கும் பொழுது இருக்கும். இவை எளிதாக மற்றும் மலிவாக கிடைக்கும் மூலப்பொருட்களான தாவரங்கள், சமையலறை கழிவுகள் மற்றும் விவசாய துணை பொருட்களை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக முழுமையான ஊட்ட உணவுகள். கொடுவா மீன்களை பாராமுண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இவை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளான மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. இவை இயற்கை மீன். மழைக்காலங்களில் என்ன பண்ணணும்னா, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த நிலங்களுக்கு இடம்பெயர்ந்துடும். அதே மாதிரி வறட்சி காலங்களில் அதோட ஓன் இடத்திற்கு அது திரும்பி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உயிர்வாழ். இவை பொதுவாக முகத்துவாரங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் காணப்படும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நண்டு இனமாகும். களிநண்டுகளில் சதை அதிகமாகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருப்பதால் அவை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு உயிருடன் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நண்டுகளில் நம்ம வளர்ப்பு முறைகளுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த சூழலில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம ரெட்டை விளைச்சல், அதாவது செடிகளையுமே ஒருங்கிணைந்து வளர்ப்போம், மீனும் வளர்ப்போம். ஸோ இந்த 2 முறையும் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு நட்பு முறையான ஒரு முறை தான் இந்த அக்வாபோனிக்ஸ் அமைப்பு. ஸோ இந்த அக்வாபோனிக்ஸ் அமைப்பு ஆகையால் நீரின் தரத்தில் ஏதேனும் மாறுபாடு ஏற்படும் போது அவை நேரடியாக இறால்களின் வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் பிழைப்புத்திறன் ஆகியவற்றை பாதிக்கிறது. எனவே வருகிறேன். பண்ணைக்குட்டைகளில் மீன் வளர்ப்பு என்ற தலைப்பில் இன்று நான் பேச உள்ளேன். முதலில் பண்ணைக்குட்டைகள் என்றால் என்ன? நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் விவசாய தேவைகளுக்கும் நாம் அமைக்கும் ஒரு சிறிய பொக்கிஷம் தான் பண்ணைக்குட்டைகள். இந்த பண்ணைக்குட்டைகள் நீரை சேமிக்க மட்டுமல்ல, இங்கிலாந்து நாட்டில் இருந்து நமது நாட்டிற்கு அலங்கார மீன் வளர்ப்பு நோக்கத்திற்காகவும், உணவு நோக்கத்திற்காகவும் மற்றும் கொசுக்களின் லார்வாக்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காகவும் என பல்வேறு நல்ல நோக்கத்திற்காக நமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று. அது மட்டுமின்றி இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? நம்மளோட தொழில்நுட்பங்கள் நம்ம இந்தியாவில் ஒரு ரேப்பிடா ஒரு குறுகிய காலகட்டத்தில் அடைந்த முன்னேற்றங்கள் தான். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தாலும் இவை எப்படி படிப்படியாக நம்ம கொண்டு